கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். நீங்கள் வைலட் க்ரீன் எதுனாலும் எடுத்துக்கலாம். இந்த ஒயிட் கத்திரிக்காயில் அந்த காம்பை பாதியாக கட் பண்ணிக்கிறேன். கத்திரிக்காவையும் 4 பீஸாக நடுவில் கீறிக்கோங்க. நம்ம உள்ளே ஸ்டஃப் பண்ண போகிறோம் மசாலாவை. இதை போல் கத்திரிக்காய் பிஞ்சிராமல் 4ஆக வெட்டிக்கோங்க. எல்லா கத்திரிக்காவையும் அதே போல் கட் பண்ணி ரெடி பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான். இப்போ ஒவ்வொரு கத்திரிக்காயையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட்டை உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டஃப் பண்ணிடலாம். நான் உங்களுக்கு ஒரு கத்திரிக்காய் மட்டும் ஸ்டஃப் பண்ணி காமிச்சிருக்கேன். 4 சைடும் இதை போல் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டஃப் பண்ணிடுங்க. கத்திரிக்காய் நல்லா வலுவலுன்னு இருந்துச்சு, பிடிக்கவே முடியலை. எல்லா கத்திரிக்காயையும் உள்ள ஸ்டஃபிங் முடிச்சாச்சு. கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுறேன்.